பிரைஸ் லார்ட். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து கிறிஸ்துமஸ் குறித்த நம்ம செய்திகள் தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நேற்று நம்ம தியானித்த விஷயம், இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ நாம் ரட்சிப்படைய மீட்படைவதற்கான விதை போடப்பட்ட நாள் தான் கிறிஸ்துமஸ் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு கேள்வியை முன்னாடி வச்சுருந்தேன். உண்மையிலே ரட்சிப்பை நம்ம தியானிச்சுட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா என்பதை குறித்து நீங்களே தியானிச்சு கொள்ளுங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சுருந்தேன். இன்னொரு கேள்வி கேட்டேன், கிறிஸ்தவர்கள் மீட்கப்பட்டிருக்காங்கன்னா மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அப்போ பாவம் செய்யவே மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நிறுத்தினேன். உங்களை எத்தனை பேர் அதை யோசிச்சிங்கன்னு தெரியல, நிறைய பேர் யோசித்திருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கு அதை பற்றி நம்ம கொஞ்சம் தியானிப்போம். எஸ், எக்ஸாக்ட்லி இதே கொஷின் தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு வந்தது. ஸோ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா, அல்லது ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாவமே செய்ய மாட்டானா அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் நம்ம தியானிப்போம். அதுலேருந்து இதுக்கான கிளியர் பிக்சர் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டு காலங்கள்லேயே நிறைய ரட்சகர் வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மோசேவே ஒரு ரட்சகர் தான், மீட்பர் தான். அவர் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவர்களை மீட்டெடுக்க மோசே போய் அந்த பார்வோனிடத்தில் பேசி அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வராரு. ஸோ அவரும் ஒரு மீட்பர் தான். சிம்சோன், அங்கே எழுதப்பட்டிருக்கு, அவன் ஜனங்களை ரட்சிக்க தொடங்குவான், பெலிஸ்தியர்களிடத்தில் ரட்சிக்க தொடங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஸோ அவரும் மீட்பர் தான். கிதியோன் மீட்பர் தான். ஸோ மீட்பர் என்பவர்கள் யார் அப்படின்னா, மக்கள் அடிமையாக இருக்காங்க, அந்த அடிமைத்தனத்திலிருந்து உடச்செறிஞ்சு அவங்கள கூட்டு வரவங்க, இல்லை மக்களை எதிர்க்கிறவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த ஜனங்களை நிம்மதியாக வாழ வைக்கிறவர்கள் தான் மீட்பர்கள். அவங்க தான் மீட்பர், ரட்சகர் நம்ம சொல்கிறோம். அது பார்த்தா இவங்க மீட்பர் தான். ஆனால் இவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப ஷார்ட் வீடியோ. ஸோ மோசேவையும் இயேசு கிறிஸ்துவையும் பார்த்துக்கோங்க. மோசேயும் மீட்பர் தான், இயேசு கிறிஸ்துவும் மீட்பர் தான். மோசே இஸ்ரேல் மக்கள் அடிமையாக இருந்தாங்க இல்லையா, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சு கொண்டு வந்தார். நீங்கள் பைபிளை வாசித்தா தெரியும், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அறுக்கப்பட்ட அடுத்த நிமிஷத்துலேருந்து அவங்க அடிமை இல்லை, அவங்க தேவனுடைய ஜனங்களாக மாற்றப்படுறாங்க. மாற்றப்பட்ட உடனேயே இவங்க போய் எகிப்தியர் தங்க நகைகள் கேட்கும்போது தங்க நகைகளை அவங்க கொடுக்குறாங்க. ஒரே நாளில் அத்தனை பேரும் பணக்காரர்களாக மாறுறாங்க. அவங்க அடிமை என்பதை அதுலேருந்து கடந்து வராங்க. தேவன் அவர்களுக்கு நடுவாக அக்கினி ஸ்தம்பமாக நின்று எகிப்தியரையும் அவங்களையும் சேர முடியாத மாதிரி பிரிக்கிறாரு. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அறுக்கப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த அடிமைகளை பார்வோன் அடிக்க முடிஞ்சது, அவங்கள நொறுக்க முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. ஆனால் அறுக்கப்பட்ட பிறகு தேவன் அவர்களுக்கு நடுவில் இருக்கிறதுனால பார்வோனால் இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கக்கூட முடியல. அதான் மீட்பர், அவரும் மீட்பர் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி வித்தியாசப்படுறாருன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு பர்மனண்ட்டான சொல்யூஷன் கொடுக்குறாரு. மோசே ஏற்படுத்தியதெல்லாம் டெம்ப்ரவரி. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் நம்ம கையில் ரேஷஸ் வந்துடும், அதாவது சொறி சிறங்கு மாதிரி வந்துடும். ஏதோ ஒரு ஆயின்மெண்ட்டை தடவுனா அந்த சொறி சிறங்கு போயிடும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீண்டும் அந்த சொறி சிறங்கு, இந்த ரேஷஸ் வந்துடும். ஸோ என்ன பிரச்சனை? ஏன்னா நம்ம பிரச்சனையை மேலாக்க சால்வ் பண்ணுறோமே தவிர பிரச்சனையின் அடி வேற நம்ம தொடவே இல்லை. ஏன்னா இந்த புண்கள் ஏன் கையில் வருதுன்னா, அந்த சரீரத்தில் ஏதோ ஒரு ரத்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ரத்தத்தில் இருக்கிற பிரச்சனையால் தான் இந்த புண்கள் மேலே வருது. அநேக நேரங்களில் மேலே இருக்கிற பிரச்சனை தான் சரி செஞ்சாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற ரட்சகர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மேலே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண வரல. அவர் உள்ளே இருக்கிற அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த வேரை தொடுறாரு. அந்த வேரை தொடுவதன் மூலமாக தான் இது எல்லாத்தையும் மாற்றுறாரு. ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனை போட்டிங்கன்னா அது மேலே ஒன்றும் பண்ணுறதில்ல, ரத்தத்துக்குள்ளே இருக்கிற அந்த கிருமிகளை கொன்றுது. இனிமேல் அந்த கொப்பளங்கள் அந்த சரீரத்தை வரவே வராது. அதே தான் இயேசு கிறிஸ்து அங்கே பண்ணுறாரு. மனுஷன் சாபத்தில் இருக்கிறான், பசியில் இருக்கிறான், வறுமையில் இருக்கிறான், பஞ்சத்தில் இருக்கிறான், இதையெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணலை. இதுக்கெல்லாம் காரணமாய் அமைந்த அந்த பாவம் என்கிற வேரை அவர் மொத்தமாகவே சுட்டெரிக்கத்தான் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தார். அவர் தான் செஞ்சார். அதான் ரட்சிப்பு.
அங்கே தான் இயேசு கிறிஸ்து இந்த இரட்சகர்களை விட வித்தியாசமாக காணப்படுறாரு. இவர்கள் மேம்போக்கானவர்கள், இவரோ பாவத்தின் அடி வேரையை அறுத்து மனுஷனை மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு வராரு. இவர் தான் இயேசு கிறிஸ்து. சரி, இப்போது பாவத்தின் அடி வேர் அறுக்கப்பட்டாச்சுன்னா அப்போ இனி கொப்பளங்கள் வரக்கூடாது இல்லையா? அதாவது பாவத்தின் அடிவேர் அறுக்கப்பட்டாச்சுன்னா ஏன் மனுஷன் திரும்ப பாவம் செய்கிறான்? அதுக்கான காரணம்னா நாம் வாழ்கிறது இந்த பூமியில் தான். இயேசு கிறிஸ்துவே ரொம்ப அழகாக சொன்னார், முழுகி ஸ்நானம் பெற்றவன் மீண்டும் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கால்களை மட்டும் கழுவினால் போதும். இதுக்கு அர்த்தம் என்ன? ஒருத்தன் கடவுளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் முழுசாக குளித்த மாதிரி தான். அவனுக்குள்ள பாவம் அல்லது அழுக்கு என்பது கிடையாது. எப்படி குளித்து முழுசாக சுத்தமாகிற ஒரு மனுஷனுக்கு அழுக்கு என்பது உடம்புல இருக்காதோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய மீட்பை பெற்ற ஒரு மனுஷனுக்கு மேலே பாவம் இருக்காது. ஆனால் எப்படி குளித்த ஒரு மனுஷன் நடந்து போகும் பொழுது அவனுடைய பாதங்களில் மண் ஒட்டும், தூசு ஒட்டுமோ, அதே போலத்தான் இந்த பாவமான உலகத்தில் நம்ம வாழறதுனால இந்த பாவமான உலகத்தில் இருக்கிற பாவங்கள் நம்முடைய கால்களில் அல்லது சிறிதளவு ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ மீட்கப்பட்ட கிறிஸ்தவன் என்பவன் முழுசாக குளிக்கப்பட்டவன், அவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், அவன் பாவங்கள் இல்லாதவன் தான். ஆனால் இந்த பூமியில் வாழும் பொழுது சமய சந்தர்ப்பத்தின் நிமித்தம், மற்ற மனுஷர்கள் இருக்கிறது நிமித்தம் அவன் ஒரு சில நேரங்களில் பாவங்களில் விழுவான். வேதவசனம் தெல்ல தெளிவாக சொல்லுது, நீதிமான் பாவத்தில் நிலை நிற்பது இல்லை. பாவம் செய்வதில்லைன்னு சொல்ல, நிலை நிற்பதில்லை. ஆனால் மற்றவர்கள் பாவத்தில் நிலை நிற்பார்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்களால் பாவத்தை ருசிச்சு நல்லா செய்ய முடியும். ஏன்னா எல்லா பாவங்களிலும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு ப்ளஷர் இருக்குது. அதனால தான் பாவத்துக்கு ஒவ்வொருத்தரும் அடிமையாகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனால் பாவத்தை நிம்மதியாக செய்ய முடியாது. அந்த பாவத்தின் சுபாவம் அவனுக்குள்ளே இல்லாததுனால இது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு தேவனிடத்தில் அவன் வேண்ட ஆரம்பிப்பான். இதுதான் முதல் படி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு மனுஷனுக்கு நடக்கிற ஒரு விஷயம், பாவம் என்கிற உணர்வு அவனுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? முன்னாடி எப்படி இருக்குன்னா, பாவம் என்கிற ஒரு அறிவோ உணர்வோ இருக்கவே இருக்காது. ரொம்ப ஜாலியாக பாவம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் என்ன தப்புன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவன் ரட்சிக்கப்படாதவன், கர்த்தரிடத்திலிருந்து மீட்பை பெறாதவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்பை பெற்றவன் அந்த பாவம் என்ற சங்கிலில் விடுவிக்கப்பட்டதுனால அவனுக்கு பாவம் செய்கிறன்ற உணர்வு வந்துடும், பயம் வந்துடும். அப்போ அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பான், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுலேருந்து மீட்கப்படுவது எப்படின்னு கர்த்தரிடத்தில் கேட்க ஆரம்பிப்பான். ஸோ கர்த்தர் அடுத்து என்ன பண்ணுவார்ன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது மிக நீண்ட ஒரு பிரசங்கம். நான் உங்களுக்கு சின்ன சின்ன ஷார்ட் மெசேஜாக கொடுக்குறேன். தயவு செய்து இந்த மெசேஜை கேளுங்க. என்னுடைய சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், நான் சொல்கிறதுனால எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் அதற்கு முற்றிலுமாக எதிரானது. நான் சொன்னாலும் யார் சொன்னாலும் நீங்கள் உட்காந்து யோசிங்க, இது சரியானு யோசிங்க. நீங்கள் பைபிள் எடுத்து பிரித்து வாசித்து பாருங்கள், தேவனிடத்தில் கேளுங்க, இந்த மனுஷன் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்கிறானே இது சரியா ஆண்டவரேன்னு கேளுங்க. தேவன் உங்களோட பேசுவார். நான் சொல்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தயவுசெய்து யோசிங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லை எனக்கு ஃபோன் பண்ணியும் நீங்கள் சொல்லலாம். ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பிரைஸ்.